பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் அப்படின்னு அக்னீஸ்வரன் குற்றம் சாட்டுறாரு. அதிமுக தொடர்ச்சியான பரப்புரையை செய்து தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் கூட 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு விரிவான பேட்டி கொடுத்திருந்தார். முதல்ல ஒரு அவதூறு பிரச்சாரத்தை செஞ்சாங்க, குற்றம் அதிகரிச்சிருச்சுன்னு. அது உண்மை இல்லை, புள்ளி விவரம் அப்படி சொல்லலை. போதைப் பொருள் அதிகரிச்சிருச்சுன்னு சொன்னாங்க, அதுவும் உண்மை இல்லை. இந்தியாவில் வந்து லீஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடுன்னு ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்துருக்கிறார் என்சிஆர்பி ஸ்டேட்டாக வச்சு. இந்த பெண்கள் விஷயத்திலையும் அவர்களெல்லாம் புள்ளி விவரத்தோட மறுத்திருந்தார். அது வந்து அவருடைய அதிகாரப்பூர்வ மறுப்பு. இந்த தீர்ப்பை நீங்கள் வரவேற்றிருந்தீங்க, உங்கள் கோணம் இதில்? இல்லை, மிக நிச்சயமாக இது வரவேற்க தகுந்த தீர்ப்பு மட்டுமில்லை, ஒரு பெண்ணாக ஒரு மிகுந்த ஆறுதலும் திருப்தியும் அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த தீர்ப்பு, இந்த விசாரணை வந்து எவ்வளவு விரைவாக நடத்தப்பட்டு ஒரு கடினமான தீர்ப்பு வந்திருக்கு. 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனைங்கிறது மட்டுமில்ல, அவங்களுக்கு எந்த சலுகையும் எதிர்காலத்தில் கூட காட்டக்கூடாது, ரெமிஷன் கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக ஒரு தீர்ப்பை நீதிபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதில் எஸ்ஐடி போட்டதுக்கப்புறம் அதில் இருந்த காவல்துறை அதிகாரிகளை நீதிமன்றமும் பாராட்டியிருக்கு. அதே போல் நம்மளும் நிச்சயமாக இந்த காவல்துறை இந்த வழக்கில், இந்த குறிப்பிட்ட வழக்கில் காட்டின ஸ்பீடு, நீதிமன்றம் எடுத்த நடவடிக்கை ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட பெண், அவங்க குடும்பம், இவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய போராட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் தனக்கு நடக்கிற பாலியல் வன்புணர்வுகளை, பாலியல் கொடுமைகளை வெளியில் சொல்கிறதுக்கே அவ்வளவு எளிதாக சொல்லிட முடியாது. நம்ம பார்த்தோம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில், அது ரொம்ப கொடூரமான ஒரு வழக்கு. நீங்கள் இன்றைக்கும் அந்த வீடியோக்களை, ஆடியோக்களை நினச்சாலே நமக்கு நெஞ்சமே பதறுது. அப்படிப்பட்ட ஒரு வழக்கில் நீங்கள் குற்றம் சாட்டப்பட்ட, அதில் புகார் கொடுக்க வந்த ஒரு பெண்ணை ஒரு உயர் காவல்துறை அதிகாரி ஊடகவியலாளர் சந்திப்பில் பேரை சொல்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமே யாராவது புகார் கொடுக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் கதி அப்படிங்கிற ஒரு மறைமுகமான மிரட்டல் தான் அதில் இருக்குது. அதனால நிறைய பெண்கள் புகார் கொடுக்கவே வராமல் இருந்திருப்பாங்கங்கிற ஒரு 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 கருத்து எனக்கு இப்போவும் இருக்குது. ஏன்னா அதனோட எனாமஸ், அதனோட ஒரு பாதிப்போட தாக்கம் ரொம்ப அதிகம். ஏன்னா நானும் ஒரு மேற்கு மண்டலத்தில் தான் இருக்கேன். அதனால அது ரொம்ப ஒரு அதை மீறி ஒரு 4-5 வருஷம் ஆச்சு அந்த வழக்குக்கு நம்ம தீர்ப்பு வர்றதுக்கு. ஒரு வழக்குல 5 மாசத்துல நம்மளால தீர்ப்பு கொண்டு வர முடியுது. இன்னொரு வழக்குல 4 வருஷம் ஆகுது தீர்ப்புல. திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, அந்த மாதிரியான விஷயங்கள் கம்பேரிசன் இருந்தா கூட, ஒரு பெண்ணா நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரியான ஆட்சிகளை தாண்டி ஒரு பாலியல் குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அது பாலியல் வன்புணர்வாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த விதமான பாலியல் குற்றங்கள், பாலியல் அச்சுறுத்தல்கள் பெண்களுக்கு எதிராக நடந்தாலும் அதுக்கு கடுமையான தண்டனைகளை சட்டம் வச்சிருக்கு. ஆனா அந்த சட்டம் நிறைவேற்றப்படுதான்னு பார்த்தா நிறைவேற்றப்படுவதில்லை. இங்கதான் நிறைவேற்றிருக்கு. அதனாலதான் இந்த தீர்ப்பு ஒரு ஆறுதலும் திருப்தியும் தருதுன்னு நான் சொன்னேன். இதே போல ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்குள்ள ஒரு வழக்கை 5 மாசத்துல ஒரு காவல்துறை அதிகாரிகள் விசாரிச்சு அதுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க முடியும் அப்படின்னா, இது எல்லா வழக்குகளுக்கும் அதே சட்டம் தானே பொருந்தும். அப்ப எல்லா வழக்குகளையும் அதே மாதிரி தீர்ப்பு வழங்க முடியும், வழங்கணும். அதை நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு எங்கேயாவது ஊடக அழுத்தங்கள் இருக்குது, அந்த வழக்கு ஒரு பரபரப்பாக பேசப்படுது, அந்த வழக்கு ஒரு 4 சுவர்களோட எல்லைகளை தாண்டிடுது அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு இந்த மாதிரியான தண்டனைகள், வழக்கு விசாரணை விரைவா நடக்குது. ஆனா அதுவே இது நீங்க ஆர்கே கரெக்டா சொன்னாங்க. நீங்க இந்த வழக்குல எப்படி பொள்ளாச்சி வழக்கு ரொம்ப அது அதிமுகவுடைய மிகப்பெரிய தலையீடு இருக்குங்கிற ஒரு சூழல் தான் அன்னைக்கு எல்லாராலும் பேசப்பட்டது. போய் எதிர்க்கட்சிகள் நாங்க பல இடங்கள்ல போராட்டம் நடத்தக்கூடிய சூழல் அன்னைக்கு இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கும் அன்னைக்கு காவல்துறை அதிகாரி பகிரங்கமா மிரட்டு மாதிரி இங்கேயும் காவல்துறை அதிகாரிகள் சில இடங்கள்ல அலட்சியமா பிகினிங்ல இருந்திருக்காங்க. சோ அப்ப ஒரு வழக்கினுடைய தன்மையை பொறுத்து நம்ம வழக்கு விசாரணை, ஒரு விசாரணையை நடத்தி தீர்ப்பு சொல்றது இல்லை. அந்த வழக்கினுடைய தன்மையை தாண்டி அந்த வழக்கு எவ்வளவு தூரம், அந்த வழக்கின் மீதான ஒரு வெளி அழுத்தம், அது ஊடக அழுத்தமா இருக்கலாம், சமூக அழுத்தமாக இருக்கலாம், அரசியல் கட்சிகளின் அழுத்தமாக இருக்கலாம், அப்படி அந்த வழக்குக்கு அழுத்தம் கிடைச்சா மட்டும்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு விரைவாக விசாரணை நடக்கும், விரைவாக தீர்ப்பு வருங்கிறது ஒரு
அச்சுறுத்தக்கூடிய சூழல், அந்த சூழல் இந்தியாவில் நிச்சயமா இருக்கு. தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு அந்த சூழல் மாறணும் நான் நினைக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த குற்றங்கள் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்படி சத்தம் போடுறமே ஒழிய இந்த குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த குற்றங்களுடைய ஆணிவேர் எங்கிருந்து வருதுன்னு நம்ம பார்க்கிறது கிடையாது. இந்த குற்றங்களுடைய ஆணிவேருங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா பெண்களை வந்து ஒரு போக பொருளாகவும் ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டாகவும் வெறும் உடலாகவும் பார்க்க சொல்லி கொடுக்கப்படுகிற ஒரு தலைமுறையிலிருந்து அதுல வந்து அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற இவங்க தான் குற்றவாளிகளாக உருமாறுகிறார்கள். அப்ப அந்த ஒரு நீங்க ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே ஆரம்ப கல்விகள்லயே வந்து நம்ம ஜெண்டர் எஜுகேஷன் வந்து நம்ம கொண்டு வரணும். அதை வந்து ஒரு இந்தியா முழுக்கவே வந்து ஜெண்டர் எஜுகேஷன் கொண்டு வரணும். அதை பத்தி பார்லிமெண்ட்லயும் பேசியிருக்கேன். தமிழ்நாடு அரசாங்கம் அதை பல்வேறு விஷயங்கள்ல வந்து ஒரு புரட்சிகரமான முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அன்முக முதலமைச்சர் தலைமையில் எடுத்திருக்காங்க. ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த திட்டங்கள் இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பள்ளிகள்ல கல்வி நிலையங்கள்ல ஜெண்டர் எஜுகேஷன் அவங்க கொண்டு வரணுங்கிற ஒரு கோரிக்கையும் நான் வைக்கிறேன். இதுல வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெண் பாதுகாப்பே இல்லை, தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுது அப்படின்னு சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து எல்லா இடங்களிலும் நடக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வெளியில ரொம்ப அதிகமா நடக்குது. அது கொஞ்சமா நடந்தாலும் அதிகமா நடந்தாலும் ஒரு பெண்ணுக்கு எதிராக குற்றம் நடந்தா கூட அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. ஆனா அதே நேரத்தில் அரசியல் காரணங்களுக்காக ஒரு ஆளுங்கட்சியை, ஒரு சிறப்பாக செயல்படுகிற ஒரு ஆட்சியை வேறு எந்த விதத்திலையுமே நம்ம டார்கெட் பண்ண முடியல. அவங்க எந்த திட்டங்களை செய்யலைன்னு சொல்ல முடியல. முதலமைச்சர் வந்து தண்ணியே ஒரு ஓடையே உடைச்சு ஒரு வெள்ளமே வந்து சென்னை மாநகரத்தை மூழ்கடிச்சா கூட வெளியே வராம இருக்காங்கன்னு சொல்ல முடியல. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல எவ்வித குறையும் இன்னைக்கு இருக்கிற ஆட்சி மேல சொல்ல முடியாதனால இந்த மாதிரி அரசியல் ஆக்கப்படக்கூடாத பெண்களுக்கு எதிரான குற்றங்களை, அது தொடர்பான விசாரணைகளை அரசியல் ஆக்குறது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். அதைத்தான் துரதிருஷ்டவசமாக அதிமுகவும் பாஜகவும் பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல நம்ம அதிலிருந்து ஏதாவது அரசியல் ஆதாயம் அடைய முடியுமா? இது அரசியல் ஆக்கக்கூடாது, அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. எந்த கட்சி ஆட்சியில் இருக்கு அப்படின்னு பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனால் ஒரு எதிர்க்கட்சியினுடைய கடமை அப்படின்ற ஒண்ணு ஒரு முக்கியமான விவகாரங்கள்ல கருத்து சொல்றது, முக்கியமான பிரச்சனைகளில் கண்டனங்களை தெரிவிப்பது, அதற்காக இயக்கங்களை நடத்துவது ஒரு அரசியல் கட்சியோட ஜனநாயக கடமை தானே. பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற ஒன்றை வலியுறுத்த வேண்டியதும் அதில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும் எதிர்க்கட்சியோட வேலை. இங்கே வந்து இரண்டு விஷயம் நடந்தது. ஒன்று, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பாதுகாப்பற்ற மாநிலம்ன்ற ஒரு சித்திரத்தை திரு பழனிசாமி அவர்கள் வரைய முயன்றார். அது ஒரு அந்த பிரச்சனையை பூதாகரமாக்குனாங்க. அவரை விட ஒருபடி மேலே போகணும்னு பிஜேபியோட அப்போ மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை சட்டையெல்லாம் கலட்டி சவுக்கால்லாம் அடித்து கொண்டார். இதுக்கு எனக்கு நானே தண்டிச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார். அதற்கு காலில் செருப்பு போட மாட்டினார். இப்போ அதுக்கு பிறகு செருப்பு போடுற அவருடைய சொந்த விஷயம். இதில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஆதாரங்களை எல்லாம் நான் வெளியிடுவேன், ஞானசேகரன் யாரோடெல்லாம் தொடர்பில் இருந்தாருலாம் சொன்னார். இப்போ எதையும் அவர் வெளியிடலை. அதிமுகவும் பிஜேபியும் அரசியல் கட்சி எதிர்க்கட்சி செய்யக்கூடிய கடமையை செஞ்சாங்க அப்படின்ற அளவுல நீங்க அதை பார்க்கலையா? இல்ல, நீங்க எதிர்க்கட்சியா இருக்கீங்களோ ஆளுங்கட்சியா இருக்கிறீங்களோ, நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க வந்து மக்களுடைய பிரச்சனைகளை தான் நம்ம பேசணும். அதை வந்து மக்களுடைய பிரச்சனைகளை ஒரு எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ இல்லை கூட்டணி கட்சியோ பேசுறதுல வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. அதை செய்யறதுக்கு தான் அரசியல் கட்சிகள் இருக்காங்க. ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வர்றப்ப, அதுவும் தேர்தல் காலத்துல வேற எதையுமே பிடிக்க முடியல, இதையாவது பிடிச்ச அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அந்த மனநிலையை தான் நான் கேள்வி கேட்கிறேன். அதிமுக திமுக அரசியல் கட்சிகள் பேர் சொல்ல, இது வந்து நீங்க வந்து தேர்தல் நடக்கிற காலங்கள்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து உருவாகுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, பெண்களுக்கான குற்றங்கள்ங்கிறது ஒரு ரொம்ப சீரியஸான விஷயம். நீங்க வந்து இப்போ ஏன் அப்ப அரசியல் கட்சிகள், எல்லா அரசியல் கட்சிகளையும் தான் சொல்றேன், இப்போ வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து இத்தனை குற்றங்கள் நடக்குதுன்னு என்சிஆர்பி டேட்டா சொல்லுது. அவ்வளவு நெஞ்சு நடுங்க வைக்கிற குற்றங்கள் நடக்குது. ஆர்கே லைட்டா சொல்ல வந்தாரு, அந்த பீகார்ல அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயங்களை, அந்த பொண்ணுக்கு அவங்க வந்து பிறப்புறுப்பை மியூட்டிலேட் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அவ்வளவு டார்ச்சர் பண்ணி ஒரு அரசாங்க மருத்துவமனைகள்ல பீகார்ல அந்த பொண்ணை அனுமதிக்க மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில அந்த குழந்தை வெளியில நிக்குது. இந்த மாதிரியான கொடூரங்கள்லாம் வந்து நம்ம நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு அந்த அளவுக்கு மோசம் இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழல் நடக்கிறப்ப உண்மையாவே உங்களுக்கு பெண்கள் மீது அக்கறை இருக்குமானால், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மீது அக்கறை இருக்குமானால், அந்த குற்றங்கள் நடக்காம தடுக்கிறதுக்கு நீங்க சஸ்டைன் கேம்பெயின் பண்ணுங்க. அந்தந்த அரசியல் கட்சிகளுக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்குல்ல. இப்ப நீங்க பாஜகவை பத்தி சொன்னீங்க. ஒரு பாஜகல 10 பேர் குற்றவாளியா இருக்காங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்றாங்க. பாஜக கட்சி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்யுது நான் சொல்ல. அது ஒரு சமூக பிரச்சனையா இருக்கு. அது அரசியல் அந்த இடத்துல ஆளுங்கட்சி ஃபெயிலியர் ஆகிறப்ப தான் அது அரசியல் பிரச்சனையா வந்து உருமாறுது. ஆனா நீங்க நியூஸ் பேப்பரை திறந்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துல நீங்க திறந்து பாருங்க குணா, நீங்க ஏதோ ஒரு இடத்துல மதுரையில நீங்க ஏன் அவங்களுடைய ராகவன் ஒருத்தர் அவங்க கட்சியில ஒரு அண்ணாமலை அவர்களை பத்தி சொன்னீங்க. ராகவனுக்கு எதிராக ஒரு பெரிய கமிட்டி போட்டு விசாரணை நடக்குதுன்னு அண்ணாமலை சொன்னாரு. அந்த கமிட்டி என்னாச்சு? அந்த விசாரணை அறிக்கை என்னாச்சு? ஒன்னும் ஆகல இல்ல. சோ அப்ப பாஜகவுக்கு உள்ளே வந்து எத்தனை பல அந்த இன்னொருத்தர் அந்த விழுப்புரம் பக்கத்துல கலிவர்தனா ஒருத்தர் அவங்களுடைய மகளிர் அணி சேர்ந்தவங்களே கடுமையான குற்றச்சாட்டுகள் அவங்க மீது வைக்கிறாங்க. அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே வந்து பாரதிய ஜனதா கட்சியில வேலை செய்கிற பெண்களுக்கு இவ்வளவு ரீதியான பாலியல் பிரச்சனைகளை அவர்கள் உருவாக்குறாங்க. அப்ப அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அவங்க? சோ அப்ப எந்த கட்சி இருந்தாலும் யார் செஞ்சாலும் அது வந்து ஒரு ஆண், ஒரு குற்றவாளி, ஒரு பெர்வர்ட், ஒரு பெண்ணுக்கு எதிராக செய்யப்படுகிற ஒரு ஒரு குற்றவியல் நடவடிக்கை, ஒரு பாலியல் வன்புணர்வு அல்லது பாலியல் வன்கொடுமை. அது அப்படித்தான் பார்க்கணும். நீங்க வந்து தேர்தல் வருதுங்கிறதுக்காக ஒரு வழக்கை எடுக்கிறதும், தேர்தல் வருங்கிறதுக்காக ஒரு ஆளுங்கட்சியை நெருக்கிறதுக்காக அதை செய்யறதையும் நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அது வந்து பெண்களுக்கு அது வந்து பிரச்சனையுடைய தீவிரத்தை குறைக்குது. இப்ப நம்மலாம் வந்து ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை தான் நம்ம நடத்த வேண்டி இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.